உன்னை சொல்லாத நாள் இல்லை. உசுரானா இருக்க
பரசாத்துல நாளை வாங்கம்மா வர வேண்டும் பிறந்ததே வணக்கம். வணக்கம் அப்பா வணக்கம். எண்ணம் போல் வாழ ஆசை கொடுத்திருக்கின்றேன். நன்றி. நல்லா இருக்கேடப்பா. நல்லா இருக்குமா? சபையை பார்த்தனையா? சபையை பார்த்தேன். எப்பேற்பட்ட சபை? விளங்கவரது அற்புத கற்பதை அற்புத பொருந்திய கற்பகம் பொருந்திய திருச்சபை. அற்புதம் பொருந்திய கற்பகமான திருச்சபை அல்லவா? ஆமாமா. தெய்வலோகத்திலே கூடுவது தேவர் சபை. பிள்ளையிலே கூடுவது எங்க? பிள்ளையிலே கூடுவது திரு நடிக சபை. இங்கே கூடியிருக்கும்படியான சபை இது ஒரு பார்ச்சபை. பார்சபையிலேயே ஆமா. மறைந்த மிகுமாமேதை தங்கராசு செட்டியாருக்காக வேண்டி சரிதான். ஓரிரவு தெருக்கூத்தை வைத்து உண்மைதான். விழித்த வண்ணமாக பார்க்கின்றார். சரிதான். எத்துளியை செய்தாலும் ஏதவஸ்தை பட்டாலும் புத்தர் மனமிருக்க மோனத்து வித்தகத்தில் காதி விலை ஆடி வந்தால் தாதியின் மனமந்த நீர் குடத்தென்பார். என்னன்னு சொல்லுவாங்க? நீர்கோடம் என்பார். அப்போ எந்த தொழிலை செய்தாலும் சரிதான். எந்த தொழில் செய்தாலும் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் தவ முனிவர்கள் யாவற்றமானவர்களும் இன்றளவும் விழித்தக்கன் விழித்த சிந்தையோடு சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலிலே திருநடின கனக சபையிலே இன்று சிவபெருமானும் பார்வதா தேவியாரும் ஆடிய ஆட்டம் ஃபர்ஸ்ட் பொன்னம்பலமேடு. அதை அழித்த பிறகுதான் திரு ஆழங்காட்டை அழித்து பொன்னம்பலமேடாக்கி அதை கனக சபையாக செய்து சரிதான். அந்த சபையிலேயே சிவனும் பார்வதியும் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து திருநடினம் புரிந்தார்கள். அந்த ஆட்டத்தை இன்றளவும் தவமுனிவர்கள் ஞானக்கண்ணால் பார்ப்பார்களாம். சரி. அதை பார்க்கும் போது அவர்களுடைய பாவ பலன் குறைந்து புண்ணிய பலன் அதிகரிக்கும். சரிதான். அதனாலதான் அந்த தெருக்கூத்தை மாற்றி இது தெருக்கூத்தாக நாம் நடத்துவதற்கு வந்திருக்கின்றோம். சரிதான். அமர்ந்திருக்கபடியான யாவற்றமானவர்களுக்கும் உங்களுக்கும் மனம் கனிந்த வணக்கம். நன்றி வணக்கம். என்னை யார் என்ற விளக்கம் புரியுது உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம், உங்க சொந்த ஊர் சின்னசீல வட்டம், உங்க சொந்த ஊர் காலசமுத்திரம். உங்கள் பெயர் லோகநாதன் கவுண்டர், நாடகாசிரியர். அதை கேட்பதற்கு நான் கிடையாது. இந்த நேரத்திலே ஒரு பெண் வேடம் தாங்கி வந்திருக்கிறேனே. சரிதான். இந்த வேடத்தினுடைய பேர் என்ன சொல்லி காமிச்சா தெரியும். சொல்றேன்.